கொடிகாத்த குமரன் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள செட்டிமலையில் பிறந்தார் குமரன். 1932ஆம் ஆண்டு சட்டமரபு இயக்கம் தமிழகம் முழுவதும் தீவிரமடைந்தது. அப்பொழுது திருப்பூரில் தேசபக்தி இளைஞர் மன்ற மறியல் போராட்டத்திற்கு ஏற்பாடு செய்தது. 1932ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி நடந்த போராட்ட அணிவகுப்பின் போது கையில் இந்திய தேசிய கொடியை ஏந்தி தொட்டவிட்டார். படைக்கு தலைமை என்று முன்னடந்தார் குமரன். அந்த போராட்டத்தில் ஆங்கிலக்காரர்கள் தலையில் தடியால் தாக்கப்பட்டார். தலையில் இருந்து இரத்தம் வடிய கீழே சரிந்த போதும் இந்திய தேசிய கொடியை ஏந்தியபடி இந்திய தேசிய கொடியை தரையில் விழாமல் காத்தார். சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு சென்ற போது அங்கே உயிர் துறந்தார். திருப்பூரில் நடந்த போராட்டத்தில் உயிர் நீத்ததால் திருப்பூர் குமரன் என்றும் இந்திய தேசிய கொடியை ஏந்தியபடி வீர மரணம் அடைந்ததால் கொடிகாத்த குமரன் என்றும் அழைக்கப்படுகிறார்.